தூத்துக்குடி மாநகராட்சியின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 300க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி முன்பு திரண்டு உள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், என்ன கோரிக்கையை முன்வச்சு இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கலாம் மோகன்ராஜ். வணக்கம் அரசி. தூத்துக்குடி மாநகராட்சியில் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாநகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கண்ணீர் புகையை கொண்டு வாகனங்களும் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூய்மை பாரத ஓட்டுநர் மற்றும் தூய்மை பணியாளர் நலச்சங்கம் சார்பில் தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை தொழிலாளர்களாக பணி செய்யும் தொழிலாளர்கள், 4 மண்டலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தை இன்று காலை முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது பிரதான கோரிக்கையான மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணி ஓட்டுநர்கள், தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு பணி 1981 படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழக அரசாணைப்படி தூய்மை பணியாளர்களுக்கு சம்பள பில்லுடன் நாள் ஒன்றுக்கு 725 ரூபாயும் ஓட்டுநருக்கு 763 வழங்க வேண்டும். BF ESI தொழிலாளரிடம் பணம் பிடித்தம் செய்வதை முறைப்படுத்த வேண்டும். ஊதியம் குறித்த நாளில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும். அறிவிப்பு இல்லாமல் பணம் பிடித்தம் செய்வதை கைவிட வேண்டும். தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணி ஓட்டுநர்களுக்கு வார விடுப்பு வழங்க வேண்டும். தொழிலாளர்கள் மரணமடைந்தால் சட்டப்படி அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். ஓட்டுநர்களை பழிவாங்கும் மண்டல மாறுதல்களை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 19 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது முற்றுகையிட்டு நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 26ஆம் தேதி அன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற நிலை மாநகராட்சி சார்பில் கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என உறுதி அளித்தனர். ஆனால் கடந்த 5/7/2024 அன்று அனைத்து மண்டல ஓட்டுநர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளத்தில் ரூபாய் 50 பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. நிறைய பணியாளர்களுக்கு குறைவாக சம்பளம் அவரது அக்கவுண்டில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே மாநகராட்சியின் இந்த செயலை கண்டித்து கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தூய்மை பணிக்கு செல்கின்ற இந்த பணியாளர்கள் விபத்தினால் பாதிக்கப்பட்டால் கூட அதற்கான மருத்துவ செலவு கூட வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களிடம் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் எந்த விதமான உடன்பாடும் ஏற்படாத தொடர்ந்து தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு அனைவரும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. அரசி, விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். எங்களுக்கு ஊதியம் சரியான ஊதியம் கிடையாது. எங்களுக்கு அடிமட்டமா எங்களுக்கு நடத்துறாங்க. கொத்தோடு மீன் கேவலமா நாங்க வேலை பாக்குறோம். எங்களுக்கு கல்குலஸ் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது. எங்களுக்கு ஒரு வண்டியை மட்டும் கொடுக்குறாங்க. இந்த வண்டியை வச்சு நீங்க செய்யுங்க. வண்டியில என்ன போனாலும் நாங்க தான். அது வண்டியில உள்ள சாமாங்க எல்லா பொருள் நாங்க தான் பார்த்து வாங்குறோம். அதனால PF பிடிக்கிறாங்க. மாசம் 1500 ரூபாய் எங்களுக்கு பிடிக்கிறாங்க. 1500 ரூபாய் அவங்க கூட போடுங்கிறாங்க. அந்த 1500 ரூபாய் எங்களுக்கு கூட போடுறது கிடையாது. PF நம்பரும் கொடுக்கறது கிடையாது. PF காசும் கிடையாது. மாசம் சம்பளத்துல எங்களுக்கு 50 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ஏரியாவிலேயும் எங்களுக்கு நாயாத்தான் நடத்துறாங்க. நீங்க குப்பையில தானே வந்திருக்கீங்க, நீங்க இதை அடுக்க மாட்டீங்களா, இதை அள்ள மாட்டீங்களா, அப்படியே எல்லாமே அசிங்கத்தை எல்லாமே உள்ள போடுறாங்க.